வணக்கம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ 2026 வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் வந்து வெகு விமர்சையாக எல்லா நாட்டு மக்களாலேயும் கொண்டாடப்பட்டு வருது. இப்போ இந்தியாவில், ஏஷியா கண்ட்ரீஸில் வந்து எப்படி கிரிக்கெட் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டு வருதோ அதை மாதிரி யூகேயில் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இங்கே கொண்டாடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து நல்லா விரும்பி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுட்பால் மேட்ச் எல்லாத்தையும். அப்போ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க வந்து இப்போ இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு சில பக்கங்களில் வந்து ஒரு சில அறிவிப்புகள், ஒரு சில பதிவுகள் வந்து வருது. இங்கே இருக்கிற சில கவுன்சில்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் தேசிய கொடிகளை இப்போ ஏற்ற வேணாம், அப்படி ஏற்றினீங்களா அது மற்ற நாட்டு மக்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, அதால் ஏற்ற வேணாம் அப்படி என்ற ஒரு பதிவை வந்து இப்போ இங்கே இருக்கிற கவுன்சில் வந்து சொல்லியிருக்கிறதா சமூக வலைதளங்களில் பதிவுகள் புதுசாக பகிரப்பட்டு வருது. இந்த நாட்டுக்குடியே இந்த நாட்டில் ஏற்றுறதுக்கு என்ன பிரச்சனை? இங்கிலாந்து நாடு எப்படி தான் நோக்கி போய்கொண்டிருக்கு. இதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள், அப்படின்னு தான் நான் உண்மை தன்மையை உங்களால் புரிஞ்சு கொள்ள மாதிரி இருக்கையில். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி இப்போ சமூக வலைதளங்களில் நீங்கள் நிறைய பக்கங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற யூகே அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய இமிக்ரேஷன் சார்ந்த அமைப்புகள் வந்து போராடி கொண்டிருக்கு. அதோட பக்கம் இருக்க இப்போ புதுசாக ஒரு எல்லாரையும் அச்சுறுத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரி நியூஸ் ஒன்று பரவி இருக்குன்னா, யூகேயில் அந்த நாட்டுக்கொடியை அந்த நாட்டுக்கொடியை வந்து இந்த நாட்டில் இருக்கிற அந்த வீடுகளுக்கு முன்னால் இப்போ ஏற்ற வேணாம் ஒரு சில கவுன்சில்ஸ் வந்து மக்களுக்கு சொன்னதா மாதிரி ஒரு சில பதிவுகள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட பதிவுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மற்ற நாட்டு மக்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுதாம். அதனால் இந்த நாட்டுக்கொடியே இந்த நாட்டு மக்களாலேயே ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்காம் என்ற ஒரு அப்படி என்ற செய்தி தான் இப்போ பரவி கொண்டு வருது. இதெல்லாம் உண்மைத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே கவுன்சில் வந்து இப்படி சொல்லியிருக்கா? கவுன்சில் வந்து இப்படி இல்லாமல் தங்கள் நாடு கொடி ஏற்ற வேணாம் அப்படின்னு இல்லாமல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த நாட்டு கவுன்சில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில் வந்து எந்த ஒரு தகவலுமே அப்படி வழங்கலை. உங்களோட வீட்டுக்கு முன்னால் நீங்கள் கொடி ஏற்றலாம், அதுக்கு ஒன்றுமே இந்த நாட்டில் வந்து இல்லைன்னு எதிர்க்க இயலாது. ஏன்னா நீங்கள் உங்களோட நாட்டை உங்களோட கொடி ஏற்றத்துக்கு யார்கிட்டையுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தேசிய பக்தின்னு சொல்லலாம், தேசபக்தி. என்ன எங்கள் நாட்டு கொடி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஏற்றுறோம், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ என்ன கவுன்சில் உண்மையாக சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்களில் மற்றாக்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி பொது இடங்களில் நீங்கள் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்ற வேணாம் என்ற அறிவித்தல் தான் வழங்கியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரைவேலையோ இல்லாட்டி எதுலேயோ நீங்கள் ஒரு மின் கம்பங்களில் தூக்கி ஏற்றிருக்கிறீங்க தேசிய கொடியை, அது தச்சு தேறி இருந்து பறந்து ஒரு டிரைவர் இந்த காரான் முன்னான் விண்டோ ஸ்க்ரீனில் போய் விழுந்துட்டு வைங்க, விண்டோவில் ஒரு ஆள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறா அந்த காரான் முன்னான் கண்ணாடியில் போய் விழுந்துட்டேன்னா அவ்வளோதான், அவர் பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அது பல பேரை பாதிப்புக்குள்ளாகும். அங்கே இங்கே இப்படி பிரச்சனை வரும். அதெல்லாம் நீங்கள் இருக்கிற கவுன்சில் வந்து அறிவுறுத்தி இருக்குது, நீங்கள் பொது இடங்களில் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேணாம், தேசிய கொடியை வந்து ஏற்றி மக்களுக்கு வந்து இடையூறு செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கே தவிர்த்து உங்களோட வீட்டுக்கு முன்னால் நீங்கள் ஏற்றக்கூடாது, நீங்கள் தேசிய கொடியை எண்ணக்கூடாது, மெட்டாக்களுக்கு அச்சுறுத்தல் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவு செய்யலை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடணுமென்ற மாதிரி ஒரு ரீதியில் தான் இப்படிப்பட்ட தகவல்கள் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வருது. இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபேஸ்புக் பக்கங்களில் வந்து ஒரு இன வெறுப்பை விதைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பகிரப்பட்டு வருது. இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து உண்மைக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிளான அரசாங்கம் தான். உங்களோட நாட்டு உரிமையை வந்து உங்களோட உரிமைகளை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே உங்களோட கையில் வச்சிருக்கலாம். அதை நாங்கள் எப்பயுமே எதிர்க்க மாட்டோம்னு சொல்கிற நாடு தான். ஏன்னா நிறைய அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு வந்து இந்த நாடு வந்து அகதி அந்தஸ்து கொடுத்து விளைய வச்சிருந்துருக்கு. அது நிறைய பேர் பாழாக்கி இப்போ ஒரு கேள்விக்குறியான விஷயத்தில் கொண்டு விட்டுருக்கணும். இதில் பக்கம் இருக்க இந்த விஷயம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பர்மிங்கத்தில் நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் என்ற அமைப்பு என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு சில சமூகங்களை மட்டும் குறி வச்சு அந்த இடங்களில் போய் தேசிய கொடியை ஏற்றி அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தலை வழங்கியிருக்கணும், அச்சுறுத்தலை மிரட்டுற துணியில் வந்து செஞ்சிருக்கணும்னு சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் பகிரப்பட்டு வந்துருக்கு. இதை மக்கள் வந்து இதுக்கு எதிராக எதிர்ப்பு கொடி தூக்கினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதோட மிங்கிள் பண்ணி இவனுங்கள் ஒரு இன வெறுப்பையும் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மைத்தன்மை வந்து இப்படித்தான் மாற்றி மலங்கடிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளை இங்கே இருக்கிறார்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொண்டிருக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவர்கள் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இனவெறியோ அதெல்லாம் இல்லாதார்கள். ஒரு சிலருக்கு வந்து தேசபக்தி வந்து கூடி போய்
இந்த ராசிச பிரச்சனையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாது. பட் ஒப்பீட்டளவில் மற்ற நாடுகளோட ஒப்படைக்க இந்த நாட்டில் குறைவு. சரி, ஓகே. ஏன் இப்போ இப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டின் கல்ச்சரை மாற்றுறதால இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களோட வேலையை பறிக்கிறது, எங்களோட இதை பறிக்கிறேன்ற ஒரு வித்தியாசமான இதில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ இப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி, ஓகே, இன்னும் மக்களை வந்து மக்களோட மைண்ட் செட்டை மாற்றணும், மக்களோட மைண்ட் செட்டை வந்து மாற்றி வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போகணும்னு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்போ யூகேல. இதான் இப்போ இருக்கிற உண்மைத்தன்மை. ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். உண்மையாகவே கவுன்சில்ஸ் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. இந்த நாட்டுக்குடியே உங்களை வீட்டுக்கு முன்னால் ஏற்ற வேணாம்னு எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். பொது இடங்களில் மட்டும் நீங்கள் வந்து தேசிய கொடியை ஏற்ற வேணாம். ஏன்னா மற்றாக்களுக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனையாகன்றதால நீங்கள் ஏற்ற வேணாம்ன்ற அறிவித்தில் கொடுத்துருக்குது. இதான் மிக முக்கியமான விஷயமே தவிர்த்து சமூக வலைதளங்களில் எப்பயுமே பகிரப்படுற விஷயங்களை தயவு செஞ்சு நம்ப வேணாம். ஏனென்றால் அதில் உண்மைத்தன்மை வந்து கேள்விக்குள்ளாகிற ஒரு விஷயமாக தான் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.